அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம போடவிருக்கும் எந்த ஒரு பதிவா இருந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டா அதனுடைய தகவல் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. மேலும் எப்பவுமே உங்க கூட நிரந்தரமாக 9 பாதங்கள் அடங்கிய 3 நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவாங்க. மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்ங்க. மற்றும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்லாது உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணி இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த சித்திரை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை கொஞ்சம் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுடைய உடல்நிலை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்ககிட்ட எதனா பண உதவி கேட்டாங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி நீங்கள் கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய பைக்லேயோ அல்லதோ கார்லேயோ ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய அதே ஸ்தானம், அதாவது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்.
அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே இடத்துல சரிங்களா, இப்போ இவங்க கூட கலவை வந்து நம்மளுடைய புதன் பகவானும் கலவையா சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. புதன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பேச்சுடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு மார்க்கெட்டிங் துறையிலயோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலயோ அல்லது பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா இந்த துறையில வந்து நல்லபடியாக முத்திரை பதிப்பதற்கும், மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தன லாபம் சற்று நல்லபடியாக கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம், உபஜய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க அந்த பிசினஸ்ல வந்து நீங்க இன்னொரு சின்னதா வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாரி நினைக்கின்ற நண்பர்களும், நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து நீங்க செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல்ல பிசினஸா இருந்தாலும் சரிங்க, அதோடைய பிரான்ச் ஆஃபீஸ் நீங்க ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கனிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து செவ்வாயும் என்ன பண்றாருன்னா, கலவையா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்கார். அப்போ இதன் காரணமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண உதவி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு பண உதவி கண்டிப்பாக கிடைச்சிட்டு, நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும், மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்து பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எப்பவுமே வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா, படிக்கின்ற மாணவர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்க அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும், அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் செய்வதற்கும், அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்க ஃபாரின் கண்ட்ரியில போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் வந்து இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அமர்ந்திருப்பாருங்க. இதன் காரணமா நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல சரிங்களா, இந்த சித்திரை மாதத்துல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும், அதே மாதிரி ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பு ஆல்ரெடி முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய
தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து தற்சமயம் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது தாய்மார்களே. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் 14 2024 அன்னைக்கு அப்புறமா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ரெகுலராக விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. 100% வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மறுபுறம் வந்து தற்சமயம் குரு பகவான் தான் அமர்ந்திருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் வந்து இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவன ஒரு அற்புதமான நல்ல கனிந்து மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து மேரேஜே ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனி வரவிருக்கும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இந்த சித்திரை மாதம் பாதி வரைக்கும் சரிங்களா, இங்கிலீஷ் மாத தேதிப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுதுங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் மேலும் வந்து அவங்களுடைய நல்ல தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரவிருக்கும் சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சித்திரை மாதம் நடுவுலையே சரிங்களா, இப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி அதாவது மே 1 2024 அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து இடம் மாற்றம் அடைகிறாருங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. ஸோ இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 6வது வீடுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மற்றும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அதே சமயம் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம்
18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சேலரி ஹைக்கோ அல்லது ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்க வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.